வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரிசல்ட்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு காலையில் எப்போவுமே ஸ்கூலில் தான் போய் ரிசல்ட் பார்ப்போம். ஸ்கூலில் தான் ரிசல்ட் ஓட்டுவாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி காலையில் எழுந்துச்சி கரெக்டாக நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிசல்ட் பார்த்தேன். அதாவது நான் 500க்கு 480 அபோவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நான் போனேன். ஆனால் அங்கே போனால் எனக்கு 464 தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அதனால நான் டிசப்பாயிண்ட் ஆனேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாமே என் மார்க் என்னன்னு கேட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு நல்ல மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லும்போது எனக்கு அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறமா ஓகே, நல்ல மார்க் தான், நம்மளுக்கு இவ்வளோ தான், ஓகே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு அப்புறம் ஸ்கூல்லேருந்து திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்துட்டு என்னை பார்த்துட்டு, என்ன பாப்பா மார்க் பார்த்துட்டு வரீங்களா, எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி 464 அண்ணா அப்படின்னேன். அவங்க பையனுக்கும் வந்துட்டு 10th போர்டு எக்ஸாம் அன்றைக்கி தான் ரிசல்ட்டு. ஸோ உங்கள் பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவன் வெறும் 300 மார்க் தான்மா வாங்கியிருக்கான், பொண்ணுங்கன்னா மார்க் அள்ளி போட்டுடுறாங்க, பசங்களுக்கு எங்கே மார்க் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். எனக்கு அப்போ மனசில் தோணுச்சு, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு பகலமாக உட்காந்து படித்து மார்க் எடுத்து அது 480க்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 464 வந்துச்சு. நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். அது அது அப்படி நினைக்காம இவர் என்ன இப்போ பொண்ணுங்கன்றதால மார்க் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அது மாதிரி காலேஜ் படிக்கும்போது சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதில் ஒரு தடவை இன்டர்னல் எக்ஸாம் வச்சாங்க 20 மார்க்ஸ்க்கு. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் தான் வந்ததால் நான் நல்லா எழுதியிருந்தேன். ஸோ 20க்கு எனக்கு 18 மார்க் கிடச்சிது. அதுக்கு வந்து ஒரு லேடி ப்ரொஃபஸர் தான் அந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்க. ஸோ அப்போது பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எனக்கு 20க்கு 18 மார்க் கிடச்சிது. அப்போது என் ஃப்ரெண்டு ஒரு பையன், என் கிளாஸ்மேட்டு, அவன் வந்துட்டு எவ்வளோ மார்க் சந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன் 18 மார்க் அப்படின்னு சொன்னேன். நீ எவ்வளோன்னு கேட்டதுக்கு நான் 15 மார்க்கு, லேடி ப்ரொஃபஸரு லேடிஸ்க்கு கேர்ள்ஸுக்கு தான் நிறைய மார்க் போடுவாங்க, எங்களுக்கு எங்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆனால் அதே ப்ரொஃபஸர்கிட்ட அந்த ஒரு இன்டர்னலில் தான் நான் அவங்கள விட அதிகமான மார்க்கு நிறையா தடவை அந்த பையன் என்னை விட அதிகமான மார்க் வாங்கியிருக்கான் அதே டீச்சர்கிட்ட, அதே ப்ரொஃபஸர்கிட்ட. ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் நான் ஒரு 3 மார்க் அதிகமாக எடுத்ததுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறான், அந்த பையன் என்ன சொல்கிறான், லேடி ப்ரொஃபஸர்னால லேடிஸ்க்கு நிறைய மார்க், கேர்ள்ஸ்க்கு நிறைய மார்க் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் கூட சில வீடியோஸ்லாம் வரும். பொண்ணுங்கன்னா நிறையா லைக்ஸு ஃபாலோவர்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, பசங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க அப்படின்லாம் சிலர்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 கேள்வி தோணுது. பொண்ணுங்களுக்கு டேலண்ட்டே இல்லையா, இல்லை பசங்களோட டேலண்ட்டு என்றைக்குமே யாருமே அங்கீகரிச்சது இல்லையா? சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஹிட்டாக நடத்திட்டுருக்க பசங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நல்லா படித்து நிறையா பெண்களோட நிறைய மார்க் வாங்குகிற பசங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நிறைய மார்க் வந்தால் சோஷியல் மீடியாவில் நல்ல ஃபாலோவர்ஸ் கிடைச்சாலோ பொண்ணுங்களுக்குன்னா உடனே போட்டுடுறாங்க, பொண்ணுங்களுக்குலாம் நிறையா மார்க் கிடச்சிது, பொண்ணுங்கன்னா உடனே லைக் ஃபாலோ பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறது நியாயமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் நடந்திருக்கா வாழ்க்கையில்? கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.